வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்றேசு சொல்லியிருக்க, எழும்பு எரிந்து ஜுவாலிக்க, திரும்பு திரும்பு நிலைத்திருக்க, எழும்பு எரிந்து ஜுவாலிக்க, திரும்பு திரும்பு நிலைத்திருக்க, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்றேசு சொல்லியிருக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அடையாளங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்து காண்பித்தார். ஆனால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த காரணத்தினாலே தேவனுடைய கோபமானது இப்படிப்பட்ட மனிதர்கள் மேலும் அவர்களுடைய அவபக்தியின் மேலும் இன்னும் அநீதியின் மேலும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. இவர்களோ சத்தியத்தை அநீதியினாலே மூடி வைக்கிறார்கள். ஆகவே தேவனை பற்றியுள்ள ஞானம் அவர்களுடைய இருதயத்திலே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அவர்களிடத்திலே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய காணப்படாத குணங்கள், அவருடைய நித்திய காலத்தின் சாமர்த்தியம், இன்னும் தெய்வீகம், அது இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பின் காலத்திலிருந்து அவருடைய வேலையை கொண்டு நம்மளால் காண முடிகிறது. ஆகவே தேவனை அறிந்திருந்த போதிலும் அவர்கள் தேவனுக்கு உகந்த மகிமையை இன்னும் நன்றி செலுத்தவில்லை. அப்படி செய்யாமல் அவர்கள் வீணான சிந்தனை கொண்டார்கள். அவர்களுடைய புத்தீனமான இருதயமானது இருளுக்குள்ளானது. அவர்கள் தன்னைதானே புத்தியுள்ளவர்கள் என்று காண்பித்து மூடர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தேவனை சோதிக்கும்படி அவருக்கு முன் நின்றார்கள். இது எல்லாம் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமானது அறிவிக்கப்படும் பொழுது மனுஷன் அவ்விதமாகவே செய்கிறான். ஏற்கனவே தேவனால் வெளிப்படுத்தியிருக்கிற சாட்சியை பார்க்கிலும் அநேக அடையாளங்களை மனுஷன் கேட்கிறான். இது அனைத்தும் மனுஷனுடைய பாவ சுவாபத்தின் நிமித்தமாய் உண்டாகிறது. பாவத்தின் முடிவு அந்த நரகத்திலிருந்து மனுஷர்களை ரட்சிக்கும்படியாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், சிலுவையிலே பலியானார், இன்னும் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் ஜீவனோடு எழும்பினார். அவர் மேல் விசுவாசம் வைக்கிற எல்லா ஒரு மனுஷனுக்கும் ரட்சிப்பின் சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்களும் மனுஷனுடைய இப்படிப்பட்ட பாவ சுவாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று, இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்வதின் மூலமாய் ரட்சிப்பை பெற வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜெபமாயிருக்கிறது.